நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாரும் தம்பிச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிறகடிக்க ஆசை ஜீவாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரால நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு யாரோடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல் அப்படின்னா அது சிறகடிக்க ஆசை சீரியலை சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோலை கொடுத்து எல்லாரையுமே ரொம்பவே ஹைக் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த ரோல் எப்போ வரும், அந்த ரோல் எப்போ வரும்ன்ட்டு ஒவ்வொருத்தருடைய ரோலுக்காகவும் வெயிட் பண்ணுற வகையில் தான் இந்த கதைக்களம் இருக்குது. அந்த வரிசையில் இடம் பிடிச்ச ஒரு ரோல் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஜீவாங்க. ஏன்னா அந்த சீரியலுடைய ஆரம்பத்தில் ஹீரோயினுக்கும் ஹீரோவோட அண்ணனுக்கும் தான் திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கும். ஆனால் அது அப்படியே உல்டாவாக மாறிடும். ஏன்னா அவங்களுடைய அண்ணன் என்ன பண்ணுவார்னா அவருடைய காதலியை நம்பி 27 லட்சத்தை கொடுத்து ஏமாந்து திருமணத்தை விட்டே ஓடிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன ஆனாங்கன்னு தெரியாது. இவரு இப்போ ரோகிணியை கல்யாணம் பண்ணிட்டு ரோகிணி நிறைய ஃப்ராடு வேலைகள்லாம் பண்றாங்க, அவங்க எப்ப மாட்டுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருந்தா அந்த 27 லட்சத்தை எடுத்துட்டு ஓடின ஜீவாவை இப்போ மாட்டிருக்காங்க ரோகிணி கிட்ட. இதுக்கப்புறம் கண்டிப்பா கதைக்காலம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இப்படி இந்த ரோலை ரொம்ப நல்லாவே நடிச்சுட்டு வர ஜீவா யாரு, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, அவங்க நடிச்ச சீரியல்ஸ், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஜீவாவா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச இவங்களுடைய ரியல் நேம் அச்சய பாரதி. அச்சு அப்படின்ட்டு செல்லம்மா இவங்களை கூப்பிடுவாங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது படிச்சது இப்படி எல்லாமே பெங்களூர் தாங்க. இவங்க செப்டம்பர் மாசம் பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 28 வயசாகுது. அப்பா அம்மா ஆசைக்காக இவங்க இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. முடிச்ச கையோட படிச்சதா வீணாக்காம எப்படியாவது வேலைக்கு போகணுன்ட்டு அவங்க அப்பா அம்மா ஆசைக்காகவே திரும்பவும் இன்டீரியர் டிசைனரிங் முடிச்சுட்டு தொடர்ந்து இவங்க அதுக்கான ரிலேட்டட் ஜாப் தான் பார்த்துருக்காங்க 4 வருஷங்க. அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்கு. இவங்க சின்ன வயசுல இருந்து சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் அவங்களுடைய ரீல்ஸா இருக்கட்டும், மியூசிக்கல் வீடியோவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இவங்க டான்ஸ் ஆடி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த டான்ஸ் எல்லாம் வச்சுதான் எப்படியாவது நம்ம ஒரு பெரிய டான்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அப்படிதான் மீடியாக்குள்ள வரணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பத்திலே அவங்களுடைய வீட்டுல நம்ம குடும்பத்துக்கு மீடியாலாம் செட் ஆகாதுமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் அவங்களுடைய வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பொண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணாவும் இருக்காங்க. ஃபேமிலியே இவங்களை அப்படியே தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மீடியாக்குள்ள போகணும்னு சொல்லும் போது நம்ம சொந்தக்காரெல்லாம் என்னமா சொல்லுவாங்க, நீ எல்லாம் போக கூடாது, வயசு பொண்ணு, கல்யாணம், குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகாம இப்படியா போவன்ட்டு எங்களை 4 பேர் கேள்வி கேட்பாங்கன்ட்டு அவங்களுடைய வீட்லயும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 4 பேருக்காக நான் நிக்கல, உங்க 3 பேருக்காக தான் நான் நிக்கிறேன். நீங்க தான் எனக்கு சொல்லணும். கண்டிப்பா உங்களுடைய பர்மிஷன் இல்லாம நான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன். அதனால ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா, அம்மா, அண்ணா இவங்க 3 பேருமே இவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே இவங்க காலேஜ் படிச்சு முடிச்ச காலத்திலே இவங்களுக்கு விஜய் டிவில மாப்பிள்ளை சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அந்த சீரியலை மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரியல். ரியல் கப்பலே அந்த சீரியலை நடிச்சிருப்பாங்க. அதுல ஹீரோயினோட 5 சிஸ்டர்ல லாஸ்ட் சிஸ்டர் கேரக்டர் பண்றதுக்கான ரோல் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஆரம்பத்துல இவங்க அப்பா அம்மா நோ சொன்னதுனால இவங்க டெஸ்ட் ஷூட்லாம் போயிருக்காங்க. ஓகே சொல்ற நேரத்துல இவங்க நோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரோலுக்கு வைஷாலி ஓகே ஆயிருக்காங்க. இப்போ வைஷாலி முத்தழகு சீரியல்ல ஒரு முக்கியமான வில்லியா நடிச்சிட்டு வராங்க. அதே சீரியல்ல தான் பொன்னி அப்படின்ட்டு முத்தழகோடைய ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணிட்டு வராங்க. அச்சோ, எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுங்க, நான் நீங்க சொன்ன மாதிரி படிச்சு முடிச்சு ஒரு 4 வருஷம் வேலை பார்த்துட்டேன், இதுக்கப்புறமும் என்னால முடியாது, வர வாய்ப்பை எதுக்காக மிஸ் பண்ணணும், நான் சென்னைக்கு போறேன் அப்படிலாம் சொல்லி பெங்களூர்ல இருந்து இவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க அம்மா கூடவே வருவாங்களா. அவங்க அம்மா முழுக்க முழுக்க சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல ஏதாவது ஒரு தவறான விஷயம் நடந்ததுன்னா கண்டிப்பா நீ இதுக்கப்புறம் இந்த மீடியாக்குள்ள போக கூடாதுன்ட்டு அவங்க அப்பாவும் அண்ணனும் வார்னிங் கொடுத்ததுனாலதான் இவங்க நான் கண்டிப்பா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காதுப்பான்ட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ குடும்பமே சப்போர்ட்டிவா தான் இருக்காங்களாம். மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க அது எப்போ நடக்குதோ நடக்கட்டும்,
எனக்குன்னு ஒரு தனியான ஒரு ஐடென்டிட்டி தேவை. இந்த மீடியால ஆமால இந்த பொண்ணா சூப்பரா நடிப்பாங்க, அச்சு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அப்படின்னு பேர் எடுக்கணுமாம். அது ஹீரோயின் ரோல் தான் அப்படின்லாம் கிடையாதாம். இவங்களுக்கு பாராட்டு வாங்குறது ரொம்ப பிடிக்குமாம். ஏன்னா சின்ன வயசுல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா ஸ்கூல்ல அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்களாம். அது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாம். அது லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இவங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க இன்டீரியர் டிசைனரா வேலை பார்த்தப்போ நல்லா கை நிறைய சம்பளம் கிடைச்சிருக்கு. ஆனா இங்க வந்தப்போ அது அப்படியே இல்லாம போயிருக்கு. இருந்தாலும் நிறைய நம்ம லேர்ன் பண்ணணும்னு நினைச்சுதான் இவங்க ஃபர்ஸ்ட் கிடைச்ச சின்ன ரோல்லாம் கூட நடிச்சிருக்காங்க. அந்த வகையில விஜய் டிவி தான் இவங்களுடைய ஆரம்ப புள்ளி மட்டும் இல்லாம இப்போ ஒரு பெரிய ஆலமரமாவே மாத்திருக்குன்னு சொல்லலாம். பொன்மகள் வந்தால் இந்த சீரியல் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல். இந்த சீரியல்ல இவங்க ஒரு ஆங்கர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து செந்துர பூவேன்ட்டு ரஞ்சித் அவர்கள் நடிச்சோ, அதுவும் ரஞ்சித் அவர்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான சீரியலான இந்த சீரியல்ல ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ல ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அது தொடர்ந்து ஈரமான ரோஜாவே இந்த சீரியலுக்கும் நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த சீரியல்ல நடிச்ச 2 ஹீரோஸும் திரும்பவும் விஜய் டிவில தனித்தனியா ஒவ்வொரு சீரியல்ல கமிட் ஆகி சூப்பராகவே போயிட்டு இருக்கு. அந்த வகையில ஈரமான ரோஜாவே 2ல ஹீரோயின் பிரியாக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணவங்க. ஒரு முக்கியமான ரோல் கிடைச்சிருக்குன்னா அது முத்தழகு சீரியல்ல பொன்னி தான். இவங்க சிறகடிக்க ஆசை சீரியல்ல விக்லா வச்சு ஒரு கன்னடா ரிட்டர்ன்ஸ் இந்த ஒரு ரோல்ல தான் வந்திருப்பாங்க. அப்படியே கான்ட்ராஸ்டா தான் இந்த முத்தழகு சீரியல்ல பொன்னி ரோல நடிக்கிறாங்க. ஏன்னா அதுல பாவாடை தாவணிலாம் போட்டுக்கிட்டு ஒரு ரொம்பவே குடும்ப குத்தவிளக்கா நடிச்சிட்டு வராங்க. இவங்களை பாக்குறதுக்கும் ரொம்ப ஒரு ஹம்பிள் பர்சனா ஒரு கைண்ட் பர்சனா தான் இருக்காங்க. சொல்ல போனா டிவில பார்க்கும் போது ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்றதை விட பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆக்டிங் அண்ட் டயலாக் டெலிவரி இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும். இவங்க டப்பிங் அவங்களே ஓன் வாய்ஸ்ல தான் டப் பண்றாங்க. இப்போ திரும்பவும் விஜய் டிவில சின்ன மருமகள் அப்படின்ட்டு ஹீரோவோடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருக்காங்க. இவங்களால தான் இப்ப ஹீரோயினையே படிக்க வைக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த சீரியல்ல பவானி அப்படின்ற ஒரு ரோல் எடுத்து நடிக்கிறாங்க. இவங்க மேல் படிப்பு படிக்க போகும்போது அங்க இருந்த ஒரு ப்ரொஃபஸரை காதலிச்சு திருமணம் பண்ணிப்பாங்க. அதனால பொம்பளை பசங்க மேல் படிப்புக்கு போக கூடாது அப்படின்ட்டு ஒரு உத்தரவை போட்டிருப்பாங்க பெரிய இடத்துல. இதெல்லாம் உடைச்சு ஹீரோயின் எப்படி படிப்பாங்களா இல்லையா, அவங்களுடைய கனவை ஜெயிப்பாங்களா இல்லையான்றது தான் கதைக்களமா இருக்கு. இவங்க சின்ன சின்ன அந்த கேரக்டர் ரோல்லாம் நடிக்கும் போது இவங்களுக்குலாம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அப்போ நிறைய பேர் இவங்களை அவமானப்படுத்தின காலகட்டங்கள்லாம் கூட இருக்காம். அந்த நேரத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்களாம். ஆனா இப்போ இந்த ரோல் எப்போ வரும்ட்டு ஆடியன்ஸை எதிர்பார்க்கிற வகையில தான் இவங்களுக்கு சூப்பரான ரோலை கொடுத்திருக்காரு சிறகடிக்க ஆசை சீரியலுடைய டைரக்டர். ஸோ 27 லட்சம் என்ன ஆச்சுன்றது இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. இவங்க சீரியல் மட்டும் இல்லாம கண்ணகி அப்படின்ற ஒரு மூவியும் நடிச்சிருக்காங்க. ஈஷா அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் பிலிம் நடிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இது போல 4 மொழிகள்ல அந்த ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஆயில் ஆட் ஷூட் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வரணும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பார்க்குறேன். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.